பிக் புஷ் அழிந்தது, மேங்கல் அழிந்தது, வேர்ல்ட் நோஸ் அழிந்தது, கெல்த் அழிந்தது. அழிந்த மொழிகள் தான் செம்மொழிகள் என்று சொல்லி தமிழை சேர்க்காமல் இருந்தார்கள். வாழும் மொழிகளிலே செம்மொழி தகுதியை பெற்றிருப்பது தமிழ் மட்டும்தான். இந்த கலை சொல்லாக்க முயற்சிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கிய இலக்கண வளமும் ஆட்சி நிலையும் கண்டிருந்த தமிழால் எந்த உயரத்தையும் எட்ட முடியும், கலைச்சொல்லிலும் முடியும். திட்டமிட்ட ஆக்கப்பணிகளை அரசும் மக்களும் அறிந்து நடந்தால் தனக்குரிய இடத்தை தமிழ் பெறும். மொழிபெயர்ப்பு, மொழி ஆக்கம், எழுத்து பெயர்ப்பு, வரி பெயர்ப்பு என்னும் நிலைகளில் கலைச்சொல்லாக்கம் நிகழ வேண்டும். சொல்லாக்கப்படி தொடர்ந்து நிகழும் வண்ணம் மொழிபெயர்ப்பு மையம் உருவாக்கப்பட வேண்டும். பல்கலைக்கழக அளவில் அறிவியல் தமிழ் ஒரு பாடத்துறையாக்கப்பட வேண்டும். எலும்பு மருத்துவம் பற்றி இரும்பு வணிகம் செய்கின்றவர் பேச மாட்டார். இரும்பு வணிகம் வேறு, எலும்பு மருத்துவம் வேறு. ஒரே மருத்துவத்துறையிலேயே நான் கண் மருத்துவம் பார்க்கிறேன், எலும்பு மருத்துவர் அவர் இருக்கிறார் பார்கள் என்பார்கள். மொழியும் அப்படித்தான். கருத்து சொல்ல எல்லாருக்கும் உரிமை உண்டு, ஆனால் முடிவெடுக்கிற உரிமை வல்லுநர்களுக்கு மட்டுமே உண்டு. இதை பிரித்துக் கொள்ள வேண்டும். சொல்லாக்க பணி வல்லுநருக்கு உரியது, செயலாக்க பணி மக்களுக்கு உரியது. அதான் குழப்பம் இங்க. எதெல்லாம் எனக்கு தெரியாத தமிழா ஒவ்வொருவரும் கருத்து சொல்வது. சொல்லாக்கம் கலைத்துறை, கலைச்சொல் அது ஒரு தனித்துறை. அதற்கென்று படிப்பு உழைப்பு இருக்கிற அறிஞர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தை கருத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். முடிவெடுக்கிற உரிமை நமக்கு கிடையாது. சொல்லாக்க பணி வேறு, செயலாக்க பணி வேறு. இந்த பிரிவு மட்டும் சரிவர நடைமுறைப்படுத்தப்பட்டால் எல்லாம் சரியாகிவிடும். பயிற்று மொழியாக தமிழ் எல்லா நிலையிலும் நடைமுறைக்கு வர வேண்டும். புதிய துறைகள் பயிற்றுவிக்கப்படும் போதுதான் புதிய கலை சொற்கள் உருவாக்கப்படுவதும் எளிது, நிலை பெறுவதும் எளிது. இன்று வரை இல்லை. சமச்சீர் பாடத்திட்டம் வந்திருக்கிறது, சமச்சீர் கல்வி கூட வரவில்லை. ஒரே ஆங்கில சொல்லுக்கு வேறு வேறு துறைகளில் வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு கலை சொற்கள் உருவாக்கப்படுகின்றன. கலை சொற்கள் ஒன்று தரப்படுத்தப்பட வேண்டும், 2 நெறிப்படுத்தப்பட வேண்டும். நமக்கு அமிலம், இலங்கையில் காடி, இங்கே துறை, அங்கே திணைக்களம். 66ஆம் ஆண்டு கோலாலம்பூர் முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் காப்போனு ரத்தினம் அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானம் இருக்கிறது. தமிழ் வழங்கும் நாடுகள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு காப்போ ரத்தின தீர்மானம் 66 கோலாலம்பூர்ல கலைச்சொல் இணைப்பு குழு ஒன்றினை அமைக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் அரசுகளை கேட்டுக்கொள்கிறது. இதற்கு தலைமை தாங்க வேண்டியது நம்முடைய தமிழக அரசு என்று சிங்கப்பூர் தீர்மானம் சொன்னது. அதையே இப்பொழுது வழிமொழிகிறோம். நன்றி. காலம் 7 நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு 5 மணித்துளிகள் ஏதாவது கருத்து சொல்லக்கூடியவர்கள் சொல்லலாம். சொன்னீங்க, அதாவது அந்த கிரந்தெழுத்தை அறிவியல் தமிழிலே ஏற்றுக்கொள்ள கூடாது. அதாவது நம்ம இங்க நடைமுறை சிக்கல் ஏராளமா இருக்கு. இங்க பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம் சொன்னா, ஆட்சியர் சொன்னாங்க குளோரைடு, குளோரைட்டு, குளோரேட். அந்த ரைடு, ரைட்டு, ரேட்டு அதுல பாத்தீங்கன்னா அந்த குளோரின் அந்த ஆக்சிஜன், அந்த குளோரின் ஒண்ணுல குறைவா இருக்கும், ஒண்ணுல கொஞ்சம் மீடியமா இருக்கும், கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதுல அப்ப அந்த நம்ம தமிழாசிரியர்கள் என்ன சொல்றாங்க, தமிழ்ல உண்டாக்கணும் சொற்களை உருவாக்கணும்னு சொல்றீங்க. ஆனா அறிவியல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏராளமா இருக்கு. அப்போ தமிழாசிரியர்களுக்கு அறிவியல் தெரியறது இல்ல. நீ எப்படி மாணவர்களுக்கு நம்ம கற்பிக்கிறது, எப்படி அறிவியல் கொண்டு போறது? உனக்கு அறிவியல் கண்டுபிடிக்கிறதெல்லாம் மேலே நாட்டுல எப்படியா கொண்டு போறது? நீங்க அறிவியல் உதாரணத்துக்கு நீங்க இந்த சொல்ல மொழிபெயர்ங்க, ஸ்காண்டியம் ஸ்டாக்கியோமெட்ரி எப்படி நீங்க மொழிபெயர்ப்பீங்க? நீங்க சொல்லுங்க. ஸ்காண்டியம் இசு செய்யக்கூடாதுங்கிறீங்க, எப்படி நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தமிழ் சொல்றீங்க, தமிழாசிரியர்கள் தமிழ் சொல்ல அவ்வளவு பொருள் வேண்டாமா? அது நீங்க சொல்லுங்க. அருங்கலைச்சொல் அகரமுதலி அறிவியல் சொற்களுக்கான ஒரு மிகப்பெரிய அகரமுதலியை தொகுத்தவர் அருள் இங்கே இருக்கிறார். அவரை போன்றவர்கள் இதுக்கு விரிவான விடைகள் சொல்ல முடியும். அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். எந்த ஒரு சொல்லும் உருவாக்குகின்ற காலத்திலே அது கொஞ்சம் நெருக்கடியாகவும் சிக்கலானதாகவும் தான் இருக்கும். நாதசுரம், வங்கியம், பெருவங்கியம் கற்றுக்கொள்கிறவர் அடுத்த வீட்டில் இருந்தால் அவர் கற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு இறைச்சலாக தெரியும். ஆனால் அவர் கற்றுக்கொண்டு முடித்த பிறகு அது இசையாக தெரியும். அதுபோல இது நமக்கு உருவாக்க காலம். ஒரு சொல் உருவாகிற வரைக்கும் அதற்கு ஒற்றை மேற்கோள் போட்டுக் கொள்ளலாம்.
ஆங்கிலத்திலே சாய்வு எழுத்து இருக்கிறது, சிறிய எழுத்து இருக்கிறது. நமக்கு வேறு சொல், இணையான சொல், கலைச்சொல் உருவாகின்ற வரை ஒற்றை மேற்கோள்கள் போடலாம். கிரந்த எழுத்துக்களை தவிர்த்து எழுத முயற்சி பண்ணலாம். தவிர்ப்பதை ஒரு இலக்காக வைத்துக் கொள்ளலாம். ஓட்டை என்பது சிறுசாக விட்டால் இப்ப என்ன ஆகிவிட்டது என்றால் சீரகம் ஜீரகமாகிவிட்டது, சூடு ஜூடாகிவிட்டது, சவளி இயல்பான சொல் ஜவுளியாகிவிட்டது. எல்லா இடத்திலும் வேட்டி, சிற்றூர் புறங்களிலே வேடு கட்டுவது இயல்பான ஒன்று, மறைப்பது, முகத்தை வேடு செய்வது வேடம், உடலை வேடு செய்வது வேட்டி, தன்னையே வேடு செய்து கொள்பவன் வேடன். இன்றைக்கு வேடன் வேடனாக இருக்கிறான், ஆனால் வேட்டி வேஷ்டியாகிவிட்டது, வேடம் வேஷமாகிவிட்டது. அதனால் சில இலக்குகளை வைத்துக் கொள்ள வேண்டும். கிரந்த எழுத்துக்களை தவிர்ப்பது என்பது ஒரு இலக்கு நோக்கி முன்னேற வேண்டும். இதற்கு என்ன சொல்வீர்கள் என்றால் இப்படி 1000 கேட்க முடியும் ஒவ்வொன்றுக்குமே. அது இலக்காக சேர்த்து சிந்திக்க வேண்டிய ஒன்று. நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். மொழிபெயர்ப்பு, கலைச்சொல்லாக்கம் என்பவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலே வந்தன. தனித்தமிழ் வழங்கி வந்த நாட்டில் தமிழையே வடமொழியாக்குகின்ற ஒரு இயக்கம் இங்கு இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. வேதாரண்யம் எப்படி வந்தது? மறைக்காடு. மறை என்றால் அது இடைநிறை, மான்கள் திரிகின்ற காடு மறைக்காடு. அத மறை என்பதை வல்லினரையாக்கி மறைக்காடாக்கினார்கள். மறை என்றால் வேதம், அரண்ய காடு என்றால் அரண்யம், வேதாரண்யம் என்று மாற்றினார்கள். இப்படி வடமொழியாக ஆக்கிக் கொண்டிருந்த நிலையை மீண்டும் தமிழுக்கு கொண்டு வர ஒரு பெரிய இயக்கம் தமிழ்நாட்டில் நடந்தது. அப்பொழுது மொழிபெயர்த்தவர்கள் எல்லாம் மொழிபெயர்த்து கூட அவர்கள் குறைவு சொல்ல வேண்டாம், அன்றைக்கு அவர்களுக்கு தெரிந்தது அந்த வடமொழியில தான். அதை சொல்லி அவர்கள் தமிழ் என்று எழுதினார்கள். இன்றைக்கு நாம் பரிதிமார் கலைஞரை எடுத்துக்கொண்டு பேசுகிறோமே, அவருடைய நூலை நீங்கள் எடுத்தால் 180 விழுக்காடு சமஸ்கிருதமாக இருக்கும். உவே சாமிநாதனுடைய நூலை எடுத்துக்கொண்டு படித்தீர்களே ஆனால் 60 விழுக்காடு சமஸ்கிருதமாக இருக்கும். அன்றைக்கு தமிழ் சமஸ்கிருதம் பேசுவதே பெரிய தமிழ் என்று எண்ணிக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்றி தனித்தமிழுக்கு நாம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறோம். தனித்தமிழ் என்பது பெரிய சிக்கல் அல்ல, முயற்சித்தால் முடியும். அந்த முயற்சி இல்லை. எந்த சொல்லுக்கும் சிந்தித்து பல அறிஞர்கள் அதற்காக கூடி ஒரு நிலையை எடுத்தால் அந்த சொல் நடைமுறைக்கு வரும். அப்படி கொண்டு வருவதானே தவிர இன்னும் சிக்கல் இருக்கிறது என்பதற்காக தூக்கி போட்டு போடுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆக இந்த குழுவை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய கருத்து, திரண்ட கருத்து, முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்தினை நாம் அறிய வேண்டும். பொதுவாக செம்மொழி இலக்கியம் பேசுவதனால சங்க இலக்கியத்தினுடைய பெருமையை நாம் உணர வேண்டும். சங்க இலக்கிய புலவர்கள் ஏதோ ஏனாதானம் என்று பாடவில்லை, அறிந்து உணர்ந்து பாடியிருக்கிறார்கள். ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லுவேன். ஓரி விழா கொல்லிமலையிலே நடந்தது. நம்முடைய இன்றைய முதல்வர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள் தான் அதை நடத்தினார்கள். அந்த விழாவை நடத்துகின்ற பொறுப்பிலே நான் இருந்தேன். அப்பொழுது தமிழ் வளர்ச்சி துறையிலே இருந்து அங்கே சென்றேன். சென்ற பொழுது அவர் எப்படி வரவேற்பது என்பதற்கு முன்னால கொல்லிமலையை பற்றி குறிப்புகளை கேட்டார்கள். அதற்காக சங்க இலக்கியங்களை போற்றுகின்ற பொழுது பரணர் என்ற புலவர் மட்டும் ஒரு பெண்ணினுடைய கூந்தல் எப்படி இருக்கிறது என ஒரு 10 இடத்துல கொல்லிமலையில் அலைந்து வருகின்ற காற்றை போல இருக்குன்னு எழுதியிருந்தார். எனக்கு பெரிய ஐயப்பாடு வந்து விட்டார். கபிலபரணர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் புலவர் ஒரு உவமைக்கு பெண்ணினுடைய கூந்தல் மனத்துக்கு கொல்லிமலை காற்றைத்தான் சொல்ல வேண்டுமா என்று நானாக நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏற்பாட்டுக்காக மலைக்கு மேலே சென்றோம். அங்கு 14 நாடுகள் இருக்கின்றன. வாழ வந்திரால் என்பது போல 14 நாடுகள், 14 ஊர் தலைவர்களையும் அழைத்து முதலமைச்சர் எப்படி வரவேற்பது